இந்த வீடியோல ஆல்கஹால் சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? எப்பவுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில இருக்கிற கொஸ்டின் எல்லாமே நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். இதுக்கு நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? என்ன ரியேஜென்ட் வரும்? எந்த பொசிஷன்ல ரியாக்ஷன் நடக்கும்? இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்றது நமக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் நமக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின் தான். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மேஜர் ப்ராடக்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். எப்பவுமே ஆர்கானிக் ரியாக்ஷன்ல நம்ம மேஜர் ப்ராடக்ட்ட தான் நமக்கு மெயினா எழுதுவோம். நம்ம பை ப்ராடக்ட்ட பத்தி நம்ம அவ்வளவா நம்ம பெருசா கன்சிடர் பண்ண மாட்டோம். இஸ் இட் கரெக்ட்? அப்ப நம்ம என்ன பண்ணோம், இங்க மேஜர் ப்ராடக்ட் நமக்கு கேட்டுக்கிறாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏல என்ன குடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோனோ நைட்ரேஷன் ஆஃப் 3 மெத்தில் ஃபீனால். ஓகே. அப்ப 3 மெத்தில் ஃபீனால். ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா 3 மெத்தில் ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் நமக்கு டிரா பண்ணணும். ஓகேவா? அப்ப மெயின் குரூப் நமக்கு இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால். அப்ப ஃபீனால் நமக்கு என்ன இருக்கும்? இங்க நமக்கு OH நமக்கு போடணும். ஓகேவா? அப்ப பென்சீன் ரிங்ல மேல நம்ம OH ஆட் பண்றோம். அப்ப ஃபங்ஷனல் குரூப் எங்க இருக்குதோ அதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கார்பன். அப்ப இது ஃபர்ஸ்ட் கார்பன் அப்படின்னா இது செகண்ட் கார்பன். இது நமக்கு தேர்ட் கார்பன். அப்ப தேர்ட் கார்பன் நமக்கு என்ன குரூப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் இருக்குது. இங்க நமக்கு மெத்தில் குரூப் இருக்குது. CH நமக்கு இருக்குது. இதுல என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா மோனோ நைட்ரேஷன். ஒரே ஒரு NO2 குரூப் மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ ஜெனரலா நீங்க நைட்ரேஷன் பண்ணும்போது ஆர்த்தோ இடத்துலயும் நமக்கு கிடைக்கும். பேரா இடத்துலயும் நமக்கு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஃபீனால் OH எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்ப ஆர்த்தோலயும் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். பேராலயும் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இங்க இவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் நைட்ரோ ஃபார்ம் ஆகுது. அது எந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகே சார் கரெக்ட். அப்போ நைட்ரேஷனுக்கு நமக்கு என்ன ரியேஜென்ட் நம்ம ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா முதல்ல கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் நமக்கு ஆட் பண்ணணும். இங்க நமக்கு சல்ஃபூரிக் ஆசிட் நமக்கு தேவை கிடையாது. ஒரு ஹாலோ அல்கேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா சல்ஃபூரிக் ஆசிட் நமக்கு ஆட் பண்ணுவோம். அந்த அசிடிக் ப்ராப்பர்ட்டி நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க ஃபீனாலே ஆல்ரெடி அசிடிக் நேச்சர் இருக்கறனால நம்ம கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ண தேவை கிடையாது. கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் மட்டும் நமக்கு எனஃப். ஓகேவா? சோ இங்க என்ன பண்ணா அப்ப நைட்ரேஷன் நமக்கு ஆட் பண்ணணும். அப்ப OH என்னது நமக்கு ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்ப நமக்கு மேஜர் ப்ராடக்ட் நமக்கு எங்க கிடைக்கும்? பேரா பொசிஷன் தான் கிடைக்கும். அப்ப நைட்ரோ காம்பவுண்ட் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரா பொசிஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே இஸ் இட் கரெக்ட்? அப்ப நமக்கு என்ன இங்க OH இருக்குது. இங்க மெத்தில் குரூப் இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இங்க NO2 குரூப் நமக்கு எங்க ஆட் ஆகும்? பேரா பொசிஷன் ஆட் ஆகும். அதே மாதிரி மெத்தில் குரூப் பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்ப மெத்தில் குரூப்பே நம்ம ஆகும். நைட்ரோ குரூப் நமக்கு டைரக்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ மெத்தில் குரூப்புக்கு நமக்கு பேரா பொசிஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த OH பக்கத்துல இருக்கக்கூடிய பொசிஷன் தான். அப்ப இங்க நம்ம கனெக்ட் பண்ணா NO2 நமக்கு ஆட் ஆகும். சோ அப்போ இங்க ரெண்டு ப்ராடக்ட்டுமே நமக்கு மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் பாத்தீங்கன்னா ரெண்டு குரூப் இருக்குது. OH ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். CH3 மெத்தில் பாத்தீங்கன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்ப மெத்திலுக்கு பேரா பொசிஷன் நைட்ரோ குரூப் ஆட் ஆகுது. இங்க நமக்குன்னா ஃபீனாலுக்கு OHக்கு நமக்கு ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல NO2 நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்பங்க நமக்கு ரெண்டு ப்ராடக்ட்டுமே நமக்கு என்னதான் மேஜர் ப்ராடக்ட் தான். அதனால இந்த கொஸ்டினோட லெவல் பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா மாடரேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது டைரக்ட் கிடையாது. டைரக்ட் நைட்ரேஷன் நமக்கு கிடையாது. அப்ப இங்க ரெண்டு ரெண்டு ஆக்டிவேட்டிங் குரூப் இருக்குது. அது எந்த இடத்துல நமக்கு ப்ராடக்ட் நமக்கு டைரக்ட் பண்ணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். கொஞ்சம் திங்க் பண்ணி தான் ஆன்சர் பண்ண முடியும். சோ அதனால தான் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா மாடரேட் கொஸ்டின் சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பி குடுத்துருக்காங்க. அப்ப பி என்ன குடுத்துருக்காங்க? அதே காம்பவுண்ட் தான் 3 மெத்தில் ஃபீனால். அதே காம்பவுண்ட் தான் என்ன குடுத்துருக்காங்கன்னா 3 மெத்தில் ஃபீனால் தான் நமக்கு எடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இங்க நமக்கு ஃபீனால் இருக்குது. இங்க நமக்கு 3 மெத்தில் குடுத்துருக்காங்க. CH குடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணா டைநைட்ரேஷன். இங்க என்ன பண்ணா 2 பொசிஷன் நமக்கு நைட்ரேஷன் நமக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப 2 பொசிஷன் நமக்கு நைட்ரேஷன் பண்ணா நமக்கு என்ன வரும்? கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் நமக்கு இங்க ஆட் பண்ணுவோம். அப்ப 2 பொசிஷன்னா எந்தெந்த பொசிஷன் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற ப்ராடக்ட் தான். ஆனா தனித்தனி கிடையாது. ரெண்டுமே சேர்ந்து. அப்ப OHக்கு பேரா பொசிஷன் நைட்ரோ நமக்கு இங்க ஆட் ஆகும். மெத்திலுக்கு பேரா பொசிஷன் பாத்தீங்கன்னா நைட்ரோ இங்க நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்ப டைநைட்ரோ காம்பவுண்ட் வேணும் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா C நம்ம பார்ப்போம். சி பார்ப்போம். சி நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? முதல்ல இந்த காம்பவுண்ட் நம்ம கரெக்ட்டா எழுதணும். ஃபினைல் மெத்தனோயேட். அப்ப மெத்தனோயேட் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னா இதான் C டபுள் பாண்ட் O எஸ்டர் குரூப் இருக்கு இல்லையா? இதான் பார்த்தீங்கன்னா மெத்தனோயேட். இதுல நீங்க ஃபினைல் ரிங் அட்டாச் பண்ணிருந்தீங்கன்னா இதான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபினைல் மெத்தனோயேட். ஏன்னா இங்க ஃபினைல் நமக்கு என்ன இருக்குது? சப்ஸ்டிட்யூயன்ட்டா இருக்குது. நிறைய பேர் என்ன எழுதுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தப்பா எழுதிருவாங்க. ஓகேவா? சோ இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்ட் O நமக்கு என்ன OCH நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி எழுதிருவாங்க. இதுக்கு பேர் என்ன பண்ணா
மெத்தில் பென்சோயேட். ஏன்னா அங்க பென்சோயேட் ஏடி நமக்கு எங்க அட்டாச் ஆயிருக்கணும், ஃபினைல் ரிங்ல வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்கணும். அப்ப நமக்கு என்ன, இது வந்து மெத்தில் பென்சோயேட், இங்க நம்ம கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினைல் மெத்தனோயேட். ஓகே, அப்ப நம்ம கரெக்டா நம்ம என்ன எடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபினைல் மெத்தனோயேட் தான் நம்ம வந்து எடுக்கணும். அப்ப என்ன, ஃபினைல் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூண்டா வந்து இருக்குது. அப்ப இங்க O வந்து இருக்கும், இங்க C டபுள் பாண்ட் O இருக்கும், இங்க வந்து நமக்கு வந்து CH வந்து இருக்கும். ஓகே, இஸ் இட் கரெக்ட்? அப்ப இங்க வந்து நம்ம நைட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா இது வந்து நியூட்ரல் காம்பவுண்ட், எஸ்டர்ன்றது நியூட்ரல் காம்பவுண்ட். அப்ப ப்ரீவியஸா A அண்ட் B ல நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஃபீனால் வந்து யூஸ் பண்ணோம். ஃபீனால் வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக் நேச்சர், இங்க எஸ்டர் வந்து நமக்கு வந்து நியூட்ரல். அப்ப இங்க நம்ம என்ன ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் நம்ம வந்து ஆட் பண்ணணும். பிளஸ் நமக்கு என்ன, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் நமக்கு ஆட் பண்ணணும். ரெண்டுமே ஆட் பண்ணா நமக்கு என்ன பண்ணா நைட்ரேஷன் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். இது வந்து ஆர்த்தோபெரா டைரக்டிங் குரூப்பான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்த்தோபெரா மெட்டாவான்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெரா டைரக்டிங் குரூப் தான். அப்ப பேரா பொசிஷன் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா OC டபுள் பாண்டோ CH3 போட்டிங்கன்னா பேரா பொசிஷன்ல நைட்ரோ காம்பவுண்ட் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அப்ப நான் வந்து உங்களுக்கு நீங்க வந்து ஒரு क्वेश्चन வந்து நீங்க ரைஸ் பண்ணலாம். சார் நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்க, அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் O இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மெட்டா டைரக்டிங் குரூப் தானே சார் சொன்னீங்க. டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் தான் மெட்டா டைரக்டிங் குரூப் தானே சார் சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பென்சீன் ரிங்ல டைரக்டா அட்டாச் ஆகிற ஆக்சிஜன் ஆட்டத்துல சிங்கிள் பாண்ட் தான் வந்து இருக்குது. ரெண்டாவதுல தான் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து இருக்குது. அது நமக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கிடையாது. ஓகேவா, ஆக்சிஜன் இஸ் ஃப்ரீ வித் சிங்கிள் பாண்ட். ஓகேவா, அப்போ நமக்கு என்ன, அது வந்து மெட்டா டைரக்டிங் குரூப்பா இருக்காது, ஆர்த்தோபெரா டைரக்டிங் குரூப்பா இருக்கும். இதே நீங்க வந்து ஸ்ட்ரக்சர் நீங்க தப்பா போட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மெத்தில் பென்சோயேட் வந்து நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ஸ்ட்ரக்சர் தான் போடுவீங்க, C டபுள் பாண்டோ CH3. இந்த ஸ்ட்ரக்சரை போட்டீங்க அப்படின்னா நீங்க நைட்ரேஷன் பண்ணும்போது ஓகே, இதே ஸ்ட்ரக்சர் வந்து மறுபடியும் இதே காம்பவுண்ட் வந்து ஆட் பண்ணும், கான்ஸ்டன்ட் நைட்ரிக் ஆசிடும் கான்ஸ்டன்ட் சல்ஃபரிக் ஆசிடும் ஆட் பண்ணும்போது நமக்கு நைட்ரோ எங்க கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டா பொசிஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு என்னன்னா C டபுள் பாண்டோ இல்லையா, அப்போ C டபுள் பாண்ட் O OCH3 இங்க நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டா பொசிஷன் வந்து நமக்கு வந்து NO2 கிடைக்கும். ஏன்னா இங்க என்ன இருக்குது, டபுள் பாண்ட் வந்து இருக்குது. ஃபினைல் ரிங்ல அட்டாச் ஆகிருக்கு, டைரக்டா அட்டாச் ஆகிருக்கிற கார்பனத்தில் நமக்கு என்னன்னா ஃபினைல் ரிங் வந்து இருக்குது. அப்போ இங்க கார்பனிக் பொசிஷன் வந்து நடக்கும், O மைனஸா இருக்கும், இங்க கார்பன் வந்து நமக்கு என்ன இருக்கும், பிளஸ்ஸா இருக்கும். அப்போ பென்சீன் ரிங்கால இங்க நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வாங்க முடியாது. அப்போ நமக்கு என்ன, மெட்டா டைரக்டிங் குரூப் வந்து நமக்கு வந்து மாறிடும். அப்போ நீங்க வந்து ஸ்ட்ரக்சர் எழுதும்போது நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். அப்போ நீங்க அந்த ஸ்ட்ரக்சரே நீங்க தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் நமக்கு வந்து மாறிடும். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், எது வந்து மெயின் செயின் எது சப்ஸ்டிட்யூயன்ட் அப்படின்றத நீங்க ரொம்ப மோர் அவேரா வந்து இருக்கணும்.